ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையாக சங்கீதம் 42 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 42 சங்கீதம் 11 வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை, என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிப்போமா? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் கடைசி வார்த்தை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவர் நம்மை படைக்கும் போது ஆவி, ஆத்துமா, சரீரம், இப்படிதான் நம்மை படைச்சிருக்கிறார். இது மூணுல எது முக்கியம்? மூணுமே முக்கியம். சரீரம் முக்கியம், ஆவி முக்கியம், ஆத்துமா முக்கியம். எப்பெல்லாம் ஆத்துமா வேதனைப்படும்? பாவம் செய்யும் போது. எப்பெல்லாம் ஆவி சஞ்சலப்படும்? சமாதானம் இல்லாத போது. எப்போதெல்லாம் சரீரத்தில் உளைச்சல் வரும்? பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளினால் சரீரத்தில் உளைச்சல் ஏற்படும். அது குடும்ப சாபமாக இருக்கலாம், தனி மனித சாபமாக இருக்கலாம், பாரம்பரிய சாபமாக இருக்கலாம், பரம்பரை சாபங்கள், நம்முடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள். ஆனால் இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இரத்தத்தால் கழுவப்பட்ட பிற்பாடு, இவைகளுக்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய ஆழம், நான் இன்னும் துதிப்பேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவில் கலக்கம் வந்தா யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தியங்குகிறாய். உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம், ஒரு பயம். நீ யாரை நோக்கி காத்திரு? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். சங்கீதத்துல 147 சங்கீதம் 1 வசனத்தை படிக்கும் போது, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்ததலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. பிரைசிங், ஆங்கிலத்தில் பிரைசிங். துதி அப்படின்னா பிரைசிங், ஸ்தோத்திரம் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்ம எதுக்கு படைச்சார்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை படிக்கும் போது, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம் ஆண்டவருடைய ஏக்கம், நம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, எப்போதும் ஆண்டவரை என்ன பண்ணணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் துதிக்கணும். தாவீது 119 சங்கீதம் 164 வசனத்துல சொல்றாரு, ஒரு நாளைக்கு நான்
7 முறை கர்த்தரை என்ன பண்றேன்? துதிக்கிறேன். அவருடைய நீதி நியாயங்களின்படி ஒரு நாளில் நான் என்ன பண்றேன்? 7 தரம். ஒரு ராஜாவா இருக்கிற மனுஷன் அவர் சொல்றாரு, அவர் கரெக்டா சொல்றாரு, 7 தரம். 7 டைம்ஸ். 7 தரம்னா 7 முறை அல்ல, 7 தரம். அவர் ஆண்டவர் என்ன பண்றாராம்? துதிக்கிறார். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 7ங்கிறது பரிபூரணம். நம்ம முயற்சி பண்ணலாமே. அப்படி ஒரு நாளைக்கு 7 முறை அப்படி துதிக்கும் போது அறுவை சிகிச்சை அற்புதமா நடக்கும். 7 முறை சுத்தி வாங்கன்னு எரிக்கோ கோட்டையை பார்த்து கர்த்தர் சொன்னார். 7 தரம் சுத்தினாங்க. யாராலையுமே இடிக்க முடியாது அந்த எரிக்கோவை. ஆனா அந்த 7 தரம் அவர்கள் பாடி அவர்கள் வலம் வரும்போது, ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும்போது எரிக்கோ விழுந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு விரோதமா இருக்கிற எரிக்கோ, நமக்கு தடையா இருக்கிற எரிக்கோ, அல்லேலூயா, நமக்கு நிறைய தடை இருக்கு உலகத்துல. அதான் யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்க என்ன நடக்குது? எரிக்கோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்ப ஒரு பெரிய தடை இஸ்ரவேலுக்கு எது? எரிக்கோ. நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு தடையா இருக்குதோ இந்த துதியினால தரமட்டமாகும். இந்த துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த துதியை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. பிசாசு நம்மை பல விதங்களில் ஒடுக்க பார்க்கிறான். நம்மளை ஒழிச்சிட்டோம்னா ஊழியம் நடக்காது, சபை நடக்காது, ஜனங்கள் விழுந்துருவாங்க. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும். எரேமியா 23 நினைக்கிறார், 23:1 நினைக்கிறார். பாருங்க, சரியான்னு பாருங்க வசனம் கரெக்டா. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா நான் இன்னொரு இடத்துல மேய்ப்பனுக்கு விரோதமா கர்த்தர் சொல்ற, மேய்க்கிற மேய்ப்பர், இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். எப்படியாவது பிசாசு இந்த துதிக்க விடாம, நீங்க நல்லா துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் வந்துடும். அந்த ஜெபத்துக்கு முன்னோடியே துதிதான். பிரைஸ் தி லார்ட். அதான் எரேமியா புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா எரேமியா சொல்றாரு, பாடுங்கள். துதினா வேற ஒண்ணும் இல்ல. துதினா என்ன? கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவ்வளவுதாங்க. கர்த்தரை பாட்டுனால துதியுங்க. அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களை கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உடையவர். பிரைஸ் தி லார்ட். நீங்க கண்டிப்பா துதிச்சு பழகணும். ஏன்னா அதே எரேமியா சொல்றாரு 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். யாரை துதிக்கணும்? சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்துல துதியின் சத்தமும் ஸ்தோத்திரத்தின் சத்தமும் அதிகமா ஒலிக்கணுமா? அல்லேலூயா. அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, உங்க சிறையிருப்பெல்லாம் மாறும். உங்க சிறையிருப்பெல்லாம் மாறும். உண்மையாகவே இந்த துதி, இந்த சீக்ரெட் ஆஃப் பிரைஸ், துதியினுடைய ரகசியமே நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான். நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை. தானியல்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா,
என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். எப்படியெல்லாம் துதிச்சிருக்கிறாங்க நம்முடைய முற்பிதாக்கள். ராஜா குழம்பி போய் கிடக்கிறார். சொப்பனத்தை பார்த்து என்ன பண்ணி கிடக்கிறாரு? பயந்து போய் கிடக்கிறார். தானியேல்ட்ட அவர் தேவனின் ஆவி இருக்கிறதுனால தானியேல் சொல்லுவான்னு சொல்லி சொல்லும் போது தானியேல் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிச்ச உடனே கர்த்தர் மறைபொருட்களை வெளிப்படுத்துறார், சொப்பனத்தை வெளிப்படுத்துறார். உடனே ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க, என் பிதாக்களின் தேவனே. நீங்க தயவுசெய்து மறந்துடாதீங்க, தானியேலே இப்படி ஜெபிச்சிருப்பாருன்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும்? தானியேல் தன்னுடைய பிதாக்களை சொல்றார், என் பிதாக்களின் தேவனே, எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் எந்த ஒரு காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்து நல்லா துதிச்சோம்னா ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொண்ட காரியங்களை என்ன செய்கிறாராம்? வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்ற, நான் இன்னும் துதிப்பேன். நான் துதிக்க 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 எனக்கு மறைபொருள் வெளிப்படும். நான் துதிக்க துதிக்க கர்த்தர் என்ன பண்றாரு? சத்துருக்களுக்கு நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறார். நான் துதிக்க துதிக்க என்னுடைய சிறையிருப்புகள் என்ன ஆகுது? மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு வேணாம், யோனாவை எடுத்துக்கங்க. நம்முடைய முற்பிதாக்கள் பூரா அதை கத்துக்கிட்டாங்க. யோனாவை எடுத்துக்கங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்க விரும்புகிறேன். அங்கே மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எங்க இருந்து கூப்பிடுறாரு? இவ்வளவு பெரிய கட்டடம், நமக்கு நல்ல வீடு வசதி, நமக்கு நல்ல ஏர் கண்டிஷனர், நல்ல குடும்பத்துல சேரு டேபிள், எல்லா நேரம் சாப்பாடு கொடுத்து கர்த்தர் ஜெபிடா அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல. ஆனா யோனா எங்க இருந்து ஜெபம் பண்ண? சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய ஆழம் என்ன தெரியுமா? இதனுடைய ஆழம் என்ன தெரியுமா? தயவு செய்து யாரு தவற எடுத்துக்காதீங்க. கர்த்தரை விட்டு மறுதலித்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டு பின்வாங்கி போகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவங்கள திரும்ப அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு அபாயத்தை அனுப்பி ஒரு உபாயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அபாயத்தை அனுப்பி உபாயம் என்ன? துதி. அதுக்கு ஒரு வெற்றி துதிதான். அவ பாருங்க, மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 2:9 யோனா 2. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோவேல் 2:20 யோவேல் 2:20 வாசிச்சு பாருங்க. யோவேல் 2:20 வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்க ஒரு வசனம் வருமே, உங்களை அதிசயமாய். யோவேல் 2:26 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் நம்ம எப்படி நடத்தி வந்திருக்கிறார்? அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்முடைய பாடல்ல இருக்கு, அதிசயமாய் நடத்தி வந்த அற்புத தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரையும் பாதுகாத்த இம்மானுவேலருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த, சொல்லுங்க பக்கத்துல, அதிசயமாய். நம்முடைய முற்பிதாக்கள் பூரா அப்படிதான் ஆண்டவரை துதிச்சாங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி கூட எப்படி துதிக்கிறார்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம்
மூணாவது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. பாருங்க, அவருடைய துதியினால எது நிறைந்ததா? பூமி என்னானதா? நிறைந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல படிக்கிறோம். ஏசாயா தரிசனம் பார்க்கும்போது தூதர்கள் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 சட்டைகளினால் தன் சரீரத்தை மூடி 2 சட்டைகளினால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆமென். அப்படி அவங்க அந்த துதியை ஏறெடுக்கும் போது என்ன நடக்குது? அவருடைய நாமத்தை சொல்லி துதியை ஏறெடுக்கும் போது, பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஏறெடுக்கும் போது என்ன நடக்குது? ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயம் எதனால நிறைந்தது? ஒரு அருமையான சத்தியம் அங்க இருக்குது. ஆலயம் எதனால நிறைந்ததா? ஆபகுக் சொல்றாரு, பூமி எதனால நிறைந்ததா? துதியினால. யோவான்ல படிக்கிறோம், தைலத்தை உடைச்சு ஆண்டவர் பாதத்துல ஊத்துன உடனே அந்த வீடு முழுவதும் எதனால நிரப்பப்பட்டுச்சான்? தைலத்தினுடைய வாசனையினால நிரப்பப்பட்டுச்சான். அப்போஸ்தலர் 2ல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மகிமை இறங்கி என்ன பண்ணாரு? அந்த வீடு முழுவதையும் படிங்கம்மா. இல்ல 2:4 தான் கரெக்ட். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த நிரப்பப்படணும். Be filled with the power of Holy Spirit. ஒவ்வொரு நாளும் துதியில நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம என்ன பண்ணப்படணும்? நிரப்பப்படணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ஏக்கம். ஏசாமியே என்ன சொல்றாரு? ஏசாமி என்ன சொல்றாரு? அருமையான வசனம் மத்தேயுல 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆண்டவர் பாருங்க, ஒலிவமலைக்கு போகிறார். தன்னுடைய மரணத்தின் கடைசி நேரம். குருத்தோலை பவனி ஏந்தி போய் கொண்டிருக்கிறார். பாலகர்கள் கர்த்தரை துதிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் எல்லாம் எரிச்சல் அடைகிறாங்க. எரிச்சல் அடைந்து சொல்றாங்க, அவர்களை துதிக்கிறத பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இவர்கள் பாலகருடைய வாயில துதி உண்டு பண்ணுன அதை வாசிக்கலையா நீங்க? இவங்க துதிக்கிற துதியை நீங்க அடக்குனீங்கன்னா இந்த கல்லுகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? துதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இயேசு சாமி கூட எதைதான் ரொம்ப வலியுறுத்துற? ஜபத்துக்கு முன்னோடி அதுதான். நம்ம ஜபம் பவரா இருக்கணும்னா, நம்ம ஜபம் வலிமை உள்ளதா இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஜபத்துல கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும்னு சொன்னா, அதுக்கு முன்னோடியது துதி. ஒவ்வொரு வாரமும் செய்திக்கு முன்னாடி ஆராதிக்கிற கூட்டம், துதிக்கிற கூட்டம், ஜபிக்கிற கூட்டம் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் கர்த்தருடைய செய்தியை எடுபடும். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவு துதி பிரைசிங் சபைக்குள்ள இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு ஜபம் பவரா வரும், பிரசங்கம் பவரா வரும், வார்த்தைகள் வல்லமையா வரும். கர்த்தர் செயல்பட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நிறைய சபைகள்ல, சின்ன சின்ன சபைகள், பாஸ்டரே ஆராதிச்சு, பாஸ்டரே ஜெபம் பண்ணி, எல்லாரும் அப்படிதான். ஒரு காலத்துல பாஸ்டரே செய்தி கொடுத்து, அந்த மாதிரியான காலங்கள். கர்த்தர் நல்லவர். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? லூக்காவுல 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பாருங்க. லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யார் துதிச்சா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும். அப்படி சொல்லி துதிச்சது யாரு? தேவ தூதர்கள். அல்லேலூயா. சரி, மேய்ப்பர்கள் எப்படி துதிச்சாங்க? லூக்கா 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு 2:20 பாருங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு. இங்க பாருங்க, தூதர்கள் எப்படி துதிச்சாங்களோ சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இன்னும் துதிப்பேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த கட்டத்திலும் நான் ஆண்டவரை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன். நமக்கு கோபம் வரும்போது, வேதனை வரும்போது, மனசாட்சி வாதிக்கும் போது இப்படி துதிகளை ஏறெடுக்கணும். இப்படி துதிகளை ஏறெடுக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்போம். அல்லேலூயா. இங்க பாருங்க, தூதர்கள் துதித்தாங்க, அந்த சத்தத்தை கேட்டு மேய்ப்பர்கள் துதித்தாங்க, அந்த சத்தத்தை கேட்டு சீஷர்களும் துதிச்சாங்க. அதே லூக்கா 24:53 பாருங்க. லூக்கா 24:53 பாருங்க. தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். யாரு? சீஷர்கள். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? பரலோகம் துதித்தது, பரலோகத்தின் துதியை பார்த்து மேய்ப்பர்கள் துதித்தார்கள், மேய்ப்பர்களுடைய துதியை பார்த்து சீஷர்கள் துதித்தார்கள், சீஷர்கள் துதியை பார்த்து இன்றைய திருச்சபை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த துதிக்கு அவ்வளவு பவர் இருக்கு, இந்த துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு கிருபை இருக்கு. நீங்க நடந்து போகும்போது ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே போங்க. கர்த்தாவே நீ நல்லவர், துதிகளுக்கு பாத்திர, யெகோவா ராஃபா, துதிக்கிறேன்ப்பா, உங்களை பிரைஸ் பண்றேன், ஐ வில் பிரைஸ் யூ ஆண்டவர், ஐ பிரைஸ் யூ ஆண்டவர். இப்படி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா தீமைக்கும் நம்ம விடுதலையாக்கி பாதுகாப்பா. இதெல்லாம் நம்ம செஞ்சவங்க தான், இப்ப மறந்துட்டோம். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல செஞ்சோம், வளர 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 என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். அதை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இவங்க மட்டும் கிடையாது. அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்துல 47வது வசனத்தை பாருங்க. யாரை துதிச்சு? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யாரு? இந்த 120 பேர். இந்த 120 பேரும் 12 சீஷர்கள், அவரோட இயேசுவின் தாய், அப்புறம் 120 பேர் சீஷர். எல்லாரும் இப்ப யாரை தூக்கிறாங்க? தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜனங்கள்கிட்ட உங்களுக்கு தயவு கிடைக்கும். இதை மறந்துடாது. கர்த்தரே இதை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம தெரியாமையே வாழ்றோம். கர்த்தர் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதா, என் பையனுக்கு நல்ல இடம் கிடைக்காதா, துதிங்க துதிங்க. துதிக்க துதிக்க ஜனங்களிடத்துல நமக்கு தயவு கிடைக்கும். சொல்லுங்க, துதிக்க துதிக்க என்ன பண்ணும்? நம்ம பாட்டு இருக்கு, துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க. நிறைய துதி பாட்டு 5வது வேல்யூல இருக்குது. அல்லேலூயா. இந்த துதியை நான் ரொம்ப தியானிச்சதா 5வது வேல்யூல நிறைய துதி பாடல்களா போட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க. குதித்து எழுந்து. யாருங்க குதிச்சது? ஆலயத்தினுடைய வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அழகு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பேதுருவும் யோவானும் வர்றதை பார்த்து என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். அப்படி பிச்சை கேட்கும் போது அவங்களுக்கு நிறைய அவனுக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஆசை தான். யாருக்கு? பேதுருவுக்கு ஆசை, யோவானுக்கு ஆசை. அப்போது இருந்த சீஷர்கள் இடத்துல பாக்கெட்ல பணம் கிடையாது. அற்புதங்கள் அசாதாரணமா நடந்துச்சு.
இப்போது இருக்கிற ஊழியர்கள் நம்மிடத்துல பாக்கெட்ல பர்ஸ் இருக்கு, அற்புதங்களும் குறைஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாங்க. எனக்கு கொடுக்கணும்னு ஆசைதான்ப்பா, ஆனா எங்கள்கிட்ட என்ன இல்லை. எல்லாமே யாருக்கிட்ட தான் இருந்துச்சு சொல்லுங்க? யூதாஸ் கையில இருந்துச்சு. யாரும் போய் அந்த பைய வாங்கவே முடியாது. யார் கையில இருந்துச்சு? ஏசாமி கூட செலவு இருந்தா யார்கிட்ட போய் கேட்கணும்? பேசுங்க. ஏன் பிரதர் அவனை போய் அதுல போட்டாரு, அவன் கையில அதை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆண்டவருக்கு ஒரு ஆசை தான், அவனுக்கு பண ஆசை. ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்தவன் எப்படியாவது மாற மாட்டானா, நல்லா வந்துட மாட்டானா? ஏன்னா எப்பயுமே அவன் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஐயோ, இந்த அம்மா தைலத்தை உடைச்சு ஒரு காலில் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஊத்திட்டு இருக்குதே, இது வீண் செலவு. எவ்வளவு கோவப்படுறான். என்ன சொல்றான்? வீண் செலவு. இதை எத்தனை ராத்தலுக்கு வித்திருக்கலாம்? 300 பணத்துக்கு வித்திருக்கலாம். ஏசாமியே 30 வெள்ளிக்காசுகள், யோசேப்பு 20 வெள்ளிக்காசு. இந்த தைலத்தை எவ்வளவுக்கு விற்கலாங்கிறான். அப்பே கால்குலேட் பண்ணிட்டான், இது ட்ரஸ்டுக்கு உதவுமே. இப்படி போய் இவர் காலில் போய் ஊத்திக்கிட்டு வீணடிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாரு, இவள் செய்த காரியம் உலகமெல்லாம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும். இவனுடைய அடக்கத்துக்கு எத்தனமாய் இந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த 3:8 அந்த பேதுருவும் யோவானும் வெள்ளியோ பொண்ணோ எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன உடனே நசரேனாகிய இயேசு, நசரேனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அடுத்த வசனம், அவன் குதித்து எழுந்து, கொஞ்சம் கவனிங்க, குதித்து எழுந்து அப்படின்னா ஜம்ப் பண்றான். குதித்து எழுந்து நின்று, இங்க பாருங்க, நின்னு நடந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முத நடக்கிறான், ஜம்ப் பண்றான், நிக்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான், துதிக்கிறான். அடுத்தது பாருங்க, தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். சிறையிருப்பை மாற்றும் போது துதிக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்போது துதிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது கண்டிப்பா கர்த்தரை என்ன பண்ணணுங்க? எல்லா மகிமையும் அவருக்கு போகணும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்வோமா? அதனாலதான் இங்க பாருங்க, நல்லா இருக்கும் போது துதிக்கிறது மட்டும் இல்ல, ஜெயில இருக்கும் போது துதிச்சாங்க. அப்போ நடுராத்திரியிலே 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எவ்வளவு அருமையான காரியம். ஜெயில என்ன நடந்தது? நடுராத்திரியில. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. பவுலும் சீலாவும் தேவனை, காவலில் வைக்கப்பட்டவர்கள். இதுக்கு அவ்வளவு பவர். ராத்திரில தூக்கம் வராம இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்ல தேவனை துதிச்சு பாடுங்க, எல்லா சிறையிருப்பும் மாறும். காவலில் இருந்தவங்க எல்லாம் பாட்டை கேட்கிறாங்க. ஒரு பெரிய காரியம் கர்த்தர் செய்தார். ஆமென், ஆமென். பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, இந்த அனுபவத்தை எப்படி எழுதுறாருன்னா, புறஜாதிகளே நீங்க எல்லாம் கர்த்தரை துதிங்க. உங்க வாய் கெட்டு போய் கிடக்கு. படிங்க ரோமர் 15:11 பாருங்க. ரோமர் 15:11 புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஆண்டவரை புகழ்றது தாங்க பிரைசிங். அவருடைய நாமத்தை புகழணும், பாட்டினால புகழணும், அவர் செய்கிற கிரியைகளை புகழணும். அதுக்கு பேர் தான் பிரைசிங். துதி, துதி, துதி. அல்லேலூயா, ஆமென். இன்னும் 1-2 வசனங்களை நம்ம தியானித்து வேகமா பிலிப்பியர் புஸ்தகம் 1-ம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு
நிருபத்துல எப்படி எழுதுறாருன்னா, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமையும் துதியும் அற்புதங்கள்னால, விடுதலையினால, சிறையிருப்புல இருந்து மீண்டதுனால அவருக்கு மகிமை செலுத்தும் போது, துதி உண்டாகும் போது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. துதிக்கும் போது நம்ம ஹார்ட், நம்ம ஸ்பிரிட், நம்ம சோல் நீதியின் கனிகளால் நிறையலாம். என்ன அருமை பாருங்க, எவ்வளவு அட்வான்டேஜ் வச்சிருக்கிறார். கனி கொடுக்கிற ஒரு மகளாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். துதித்து பாடுவேன், அந்த பாட்டு தான், துதித்து பாடுவேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவேன். அதே 13-15 பாருங்க, துதி உதடுகளின் கனி. துதி எதுங்க? உதடுகளின் கனியாகிய 13-15 எபிரேயர் 13-15 பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். சந்தோஷமோ ராமன். இதுவரைக்கும் துதினா என்ன, துதியினால என்ன நடக்குது, ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், துதிக்கும் போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு 7 குறிப்பு 2 நிமிஷத்துல. 7 குறிப்பு. நம்ம ஆண்டவர், நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன இப்படி அவரை புகழ்றது விரும்புறாரா, அதுக்காகத்தான் நம்மளை எல்லாம் இப்படி பண்றாரா? இல்லைங்க, அவர் துதிக்கு பயப்படுறவர். நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருக்குள்ள அவ்வளவு பயம் வரும். யாத்திரையாகமத்துல 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திரையாகமம் 15-11 பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? சில புறஜாதிகள் உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன உங்க ஆண்டவர் பெருமை பிடிச்சவரா, என்ன துதிக்க சொல்றாரு, புகழ சொல்றாரு, பாட சொல்றாரு? நாங்க தான் பாடிக்கிட்டு கிடக்கிறோம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெண் வீட்டு மாப்பிள்ளை வீட்டு 2 குடும்பமும் அவங்க வேற தெய்வத்தை கும்பிடுவாங்க, நாங்க வேற தெய்வத்தை கும்பிடுவோம். இந்த 2 தெய்வத்தையும் ஒன்னா எதை கும்பிடுறோங்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாதான் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்தையே நாங்க என்ன செய்வோம். நாங்க புறஜாதிகள் தான் இப்படி இருக்கிறோம், நீங்களுமா? இல்லைங்க, நம்ம ஆண்டவர் துதிக்கு பயப்படுறவர். சத்தமா சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் துதியில பெருமை அடைகிறவர் அல்ல. துதியை பார்த்து அவர் உங்களெல்லாம் கட்டாயப்படுத்துவது அல்ல. நீங்க துதிக்கும் போது அவருக்குள்ள, ஐயோ என் பிள்ளை துதிச்சுக்கிட்டே இருக்கிறானே, அல்லேலூயா, பயப்படுவார். ஆமென். இன்னொன்னு 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. துதி. ஆபகுக் சொல்றாரு, புகையினால பூமி நிறையுது. இப்ப பாருங்க, தேவாலயம் முழுக்க மேகம். சில நேரங்கள்ல நம்ம சபையில துதி அபாரமா போனுச்சுன்னா ஒரு மேகம் அப்படியே மூடுறத பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே, துதி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு பெரிய சீக்ரெட், உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் துதிக்கு முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியம் நம்முடைய முற்பிதாக்கள் செய்தது. எஸ்ரா 3ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தை பாருங்க. எஸ்றா 3:11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். எல்லாரும் கவனிங்க, பக்கத்துல சொல்லுங்க. எப்படி புகழ்ந்தார்களா? ஆண்டவருக்கு சித்தமானால் எப்படி புகழணும்? ஒரு 5 பேட்ச், ஒரு 10 பேட்ச். மொதல் பேட்ச் துதிக்கணும், ஸ்டாப் பண்ணணும், அடுத்த பேட்ச் துதிக்கணும், அடுத்த பேட்ச். அப்படி மாறி 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 என்ன பண்ணணும்? பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சந்தோஷமா நிறைய சொல்லுவோமா? இதெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள். தாவீது கூட சங்கீதம் 9:1 அதுதான் ஃபாதர் பாட்டா பாடினாங்க. முழு இருதயத்தோடு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை எல்லாம். அப்ப நம்ம துதி எங்க வருது? அதிசயங்களை விவரிக்கிறது இல்ல, அற்புதங்களை விவரிக்கிறது இல்ல, கிரியைகளை விவரிக்கிறது இல்ல, ஆண்டவருடைய நாமங்களை விவரிக்கிறது இல்ல. அதுதாங்க துதி. அல்லேலூயா. கடைசியா முடிக்கிறேன். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலமும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன்னு என்ன? உதவி பெற்றேன், நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் என் பாட்டினால். நிச்சயம் அந்த வசனத்தின்படி துதி நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் செய்யும். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஸ்தோத்திர துதிக்கிறோம். பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்டோம். ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உள்ளத்தின் பாரமெல்லாம் உம்மீது வைத்து விட்டேன், உள்ளத்தின் பாரமெல்லாம் உம்மீது வைத்து உறங்காமல் காத்திடும் உண்மை தெய்வமே, உம்மையை ஸ்தோத்தரிப்பேன். உறங்காமல் காத்திடும் உண்மை தெய்வமே, உம்மையை ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பது இன்பமோ ஏற்றதுமாய் எல்லாரும் துதிப்பதே என்றும் செம்மையானவர்க்கு என்றும் தகுதி. துதிப்பதே என்றும் செம்மையானவர்க்கு என்றும் தகுதி. பொறிலோ இயேசு பொறிலோ இயேசு சாத்தானுடைய ஜெயத்தை தந்திட்டார். சாப்பிட்டோ சாவங்கள் ஏற்றதுமாய் துதிப்பதே செம்மையான அது துதிப்பதே செம்மையான
வார்த்தையத்தே நித்தமும் கலந்து வார்த்தையத்தே நித்தமும் கலந்து என்றுமே சுவை நோக்கி நீ பார்த்திடு நடத்திடு என்றுமே சுவை நோக்கி நீ பார்த்திடு அப்படியே உயர்த்துவோ ஏற்றதுமாய் இயேசுவே சுமையாய் துதிக்கொண்டே சுமையாய் Hallelujah. Jesus. தகப்பனே, நான் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே, பாடல்களால் உம்மை மகிமைப்படுத்துவேன். எங்கள் உதடுகள் உம்மை எப்போதும் துதிக்கட்டும். நான் இன்னும் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறேன் நல்ல பிதாவே.